திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய அருளிய 10ஆம் திருமுறை திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். இன்றைய தினம் சித்திரை திருநாள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அடியார் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. ஆமா லலிதாமா, வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனையை போச்சு, எல்லாட்டவர்க்கும் நிறைவா போச்சு. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். இனிய சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவா. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றே, திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், பொன்கவிழர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு, ஓங்கும் அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நன்றிம்மா. மேல புலம்புதூர் சங்கரையா. ஐயா, அடியேன் இந்த பாடல் வாங்க 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 வாங்க. வந்தவாசியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியை வணங்குகிறேன். அனைத்து அடியார்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம், ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, திருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று,
செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். வாங்க மேல புலம்புதர் ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். பெருமாள் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமானுற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே. திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா சிவபெருமான. திருப்பள்ளி எழுச்சி. அம்மா சரஸ்வதி அம்மா முதல் பாட்டு. ஓம் முதல் நம பாட்டு. சரிங்கய்யா. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். ஏற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருபெரும் தூரை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம். சிவபெருமான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நாம் திருமந்திரம் என்கிற நூலை தற்போது சிந்தித்து வருகிறோம். இந்த நூலை பாராயணம் முறையில் சிந்திக்காமல், பாராயண முறையில் பாடலை பாடி செல்லாமல், கடந்து செல்லாமல், ஒரு தோத்திர நூலாகவும், ஒரு தோத்திரத்தில் உள்ள ஒரு சாத்திர நூலாகவும், சாத்திரத்தில் உள்ள ஒரு தோத்திர நூலாகவும் இந்த நூலை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில வெறும் தோத்திரமாக இருந்தால் அது அன்பில் முடிந்துவிடும். அது சாத்திரமாக இருந்தால் அது அறிவில் முடிந்துவிடும். இது அன்பில் அறிவாகவும் அறிவில் அன்பாகவும் பார்க்கக்கூடிய ஒரு நூலாக இருப்பதனாலே அன்பாக, அதாவது நாதமாக பாடி அறிவில் முடிகிறது, அறிவில் நாதமாக முடிகிறது. ஆக தோத்திரமாக இருந்தாலும் அது சாத்திரமாக இருந்தாலும் ஒரு உன்னதமான நூல் என்ற அடிப்படையிலே ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற முறையில் எழுதப்பட்ட நூல். இந்த நூல் பெரியவர்கள் எல்லோரும் பொழிப்புரை செய்திருக்கிறார்கள். பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் இதற்கு பொழிப்புரை கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் அதனுடைய உண்மை பொருளை தொட்டார் இல்லை என்று கூட சிலர் சொல்லுவார்கள். தொடுவதற்கு பயிற்சி வேண்டும், அதற்கு எம்பெருமானுடைய திருவருள் கருணை வேண்டும். கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய யார் அந்த ஆதி மூலத்தை தொட்டார்களோ, எம்பெருமானுடைய திருவடி நிழலை அடைந்தார்களோ, அவர்கள்தான் பிறருக்கு உபதேசமாக கொடுப்பார்கள். இது
சனகாதி முனிவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்களுக்கும் பிறகு ரிஷிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டு வழி வழியாக வந்த ஒரு கலைதான் இந்த திருமந்திரம். உபதேசம் இல்லாமல் இதை உணர முடியாது. உபை என்றால் அருகாமையில், தேசம் என்றால் நாடு, அதாவது முக்தி நாடு. அப்படிப்பட்ட உபதேசத்தை நமக்கு எல்லாம் வழி வழியாக இறைவன் இறைவிக்கு, அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கும், பார்வதி தேவி நந்தியம்பெருமானுக்கும் இப்படி வழி வழியாக கைலாயத்திலிருந்து வந்தக்கூடிய உபதேசம் வந்து சேர்ந்த உபதேசம் தான் இந்த இது. இன்னைக்கு ஆதீனங்கள்லாம், திருவாடுதுறை ஆதீனங்கள்லாம் சொல்லிக் கொள்கிறது. என்ன சொல்லுது? நாங்கள் கைலாய பரம்பரை, எத்தனையாவது மகா சன்னிதானம், நாங்க தொடர்ந்து இந்த உபதேசம் எல்லாருக்கும், யாருக்கெல்லாம் இறைவனுடைய திருவடி வேணுமோ அவங்களுக்கு நாங்க இந்த உபதேசம் கொடுத்துட்டே வரோம்னு சொல்லிட்டு தான் மடங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஏன் மடங்கள் ஏற்படுத்தினாங்க? ஏன் ஆதீனங்கள் ஏற்படுத்தினாங்க? ஏன் சாமியார்கள் மடங்கள் ஏற்படுத்தினாங்க? சாப்பிட்டு அன்னதானம் பண்ணிட்டு அதோட முடிச்சுட்டு போறதுக்கா? இல்ல, உயிர்களுக்கு ரட்சிக்கிறதுக்கு உணவு, அது உடலுக்கு உயிர் கடை தேறுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கு இல்லையா? அந்த மார்க்கத்தை சுட்டி காண்பதற்காக இந்த ஆதீனங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். ஐயோ, இந்த உலக இயற்கை மறந்து போய்விடக்கூடாது. இந்த உலக இயற்கை மறந்து விடக்கூடாது. உலக இயற்கைனா எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது. அதாவது திருச்சாடல் என்ற பகுதியில வரும். திருச்சாடல் என்கிற பகுதியில நிச்சயம் வரும். ஏன்னா உலகத்தினுடைய இயற்கை தெரியாமலேயே இந்த மனிதர்கள் யார் இந்த உலகத்தை படைக்கிறாங்க, யார் இந்த உலகத்தை காப்பாத்துறாங்க, யார் இந்த உலகத்தை முடிச்சு வைக்கிறாங்க, யார் இந்த உலகத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்க, யார் இந்த உலகத்தை அருள்றாங்க அப்படின்ற உண்மை தெரியாமலே போயிடுமா. உபதேசம்னா ஒண்ணு. அப்போ உபதேசம்ன்றது எவ்வளவு அவசியம் பாருங்க. சமஸ்கிருதத்துல தீட்சைன்னு சொல்லப்படுது. சமஸ்கிருதத்துல இது தீட்சைன்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு உயிருக்கு நிச்சயம் உபாயம் வேணும். மறுபிறப்புன்னு சொல்லப்படுது. பூணூல் கல்யாணம்னாலே மறுபிறப்பு தான். அது செஞ்சு கொடுத்தேன்னு என்ன சொல்றாங்கன்னா, இனி நான் உடல் அளவுல உன்னை பெற்றெடுத்தேன். அப்பா அம்மா சொல்றாங்க, உடல் அளவுல நான் உனக்கு தகப்பனும் தாயுமா நாங்க 2 பேரும் இருக்கிறோம். இதுக்கப்புறம் உனக்கு யாரு? இறைவன் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி காயத்ரி மந்திரத்தை காதுல ஓதி பூணூல் போட்டு அன்னிலிருந்து அவனை பிராமணனா மாத்துறாங்க. அந்த குழந்தைய தற்சார்பு உள்ள ஒரு ஆளா மாத்துறாங்க. தற்சார்பு உள்ள ஒரு குழந்தை என்ன அர்த்தம்? யாரையும் நம்பக்கூடாது, இறைவனை மட்டும்தான் நம்பணும், நீ பிழைக்கிற வழியை பாத்துக்க அப்படின்னு பூணூல் போட்டு அதுக்கு மெய்கீர்த்தின்னா அதனுடைய மெய்ஞான அனுபவத்தை சொல்லி, உடல்ல இருக்கிற ரகசியங்களை சொல்லி, இந்த மந்திரத்தை சொல்லி, இதுதான் திருவடி, இதை நீ இறுக்கி பிடிச்சிக்க. வேற யார்? அதான் ஒரு அந்தன இன்னொரு அந்தன காலில் விடக்கூடாது. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருமணத்துல கல்யாணத்தை தடுக்க வருவார் இல்லையா சிவபெருமான்? அப்ப கேட்பார் சுந்தரர், உன் பாட்டை எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லுவார். அப்போ சுந்தரர் சொல்லுவாரு, வரலாற்றுல எங்கய்யா ஒரு அந்தன இன்னொரு அந்தனுக்கு அடிமைன்னு இருக்கு? ஒரு மெய்ஞானம் பெற்றவன் ஒரு மெய்ஞானம் பெற்றவனுக்கு அடிமையா இருக்க மாட்டான். ஏன்னா திருவடி அவனுக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. ஒரு உண்மை தெரிஞ்சவனுக்கு அடிமையா இருக்குன்னு அவசியமே இல்லை. ஆனா சகோதரத்துவமா இருக்கலாம். அப்போ வந்திருக்கிற அந்த பெரியவருக்கு சொல்றாரு, சுந்தரமூர்த்தி சாமி சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஒரு அடிமை ஒரு அந்தணன் இன்னொரு அந்தணனுக்கு அடிமை இருக்க மாட்டான். அப்பனா ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன், அதாவது தன்னை அறிந்த ஒருவன் இன்னொரு தன்னை அறிந்தவன்கிட்ட போய் அடிமையா இருக்க மாட்டான். ஏன்னா பரிபூர்ண சுதந்திரம் அடைஞ்சிட்டான். அப்ப இந்த பூணூல் போட்டு அத குழந்தைக்கு அதுக்கு ஏன் செஞ்சு விட்டுறாங்கன்னா, அவன் சின்ன வயசுலயே இன்னொருத்தர் சார்ந்து இருக்க வேண்டாம், நீ எப்படி உனக்குள்ள இருக்கிற இறைவனை நீ தொட்டு அந்த சரணாகதம் அடைஞ்சு அந்த இறை அனுபூதி அந்த அடையிறதுக்கான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அதான் நல்ல ஒரு உபதேசம். இது புறக்காரணம் தான் அந்த பூணூல்லாம். அகக்காரணம் வேற. அகக்காரணம் என்னது? இனி நாங்க இல்ல, உன்னை ரட்சிக்க போறது எல்லாம் அல்ல, எது படைத்து காத்து துடைத்து மறைத்து அருளுகிறதோ அந்த பொருள் உன்னை மேலான பரம்பொருள் உன்னை ரட்சிப்பாராக. அதான் காயத்ரி மந்திரம். அதை சொல்லி இது நீ உரு போடுவியோ இல்ல ருத்ரம் சொல்லுவியோ அதை சொல்லி, அப்ப எல்லா ரகசியங்களும் அதுக்கு சொல்லி, வேத ரகசியங்கள்லாம் சொல்லி, இதுக்கப்புறம் மறுபிறப்பு தான். அதான் தீட்சை வாங்கினா மறுபிறப்புன்னு சொல்லுவாங்க. இது 7 வயசுல குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கணும், அதான் முறையா இது சொல்லி கொடுக்கணும். நீ யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது, நீ பிரபஞ்சத்துல நீ எதை ஒன்றும் பெற்றுக்கொள்ளலாம், சாமி உண்டு நீ உண்டு, அவ்வளவுதான்.
ஆனா நமக்கெல்லாம் எப்ப கிடைக்குது? முன்னம் செய்த தவத்தினால 40 வயசுக்கு மேல 50 வயசுக்கு மேல தான் திருநீர்னா என்னன்னு தெரியுது. ருத்ராட்சம்னா என்னன்னு தெரியுது. அஞ்செழுத்துனா என்னன்னு தெரியுது. திருவாசகம் முற்றுவதல்னா என்னன்னு தெரியுது. நம்ம எதுக்கு போயிருப்போம் கோயிலுக்கு? விரக்தியினால போயிருப்போம். ஏன்னா நம்ம அப்பா அம்மா வந்திருக்க மாட்டாங்க. நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ கோயிலுக்கு போயிருப்பாங்க, திருநீர் பூசிருப்பாங்க. ஏன் போறோம், எதுக்கு போறோம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. வழி வழியா வந்த மரபுக்கும் இடையில வந்த ஒரு இடையில போய் சாமி கும்பிட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாம எல்லாம் வந்து ஒரு பார்கெயின் பண்ண தான் போயிருப்போம். எனக்கு இது கொடு சாமி, எனக்கு அது கொடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்போம். அப்புறம் தான் கோயில்லாம் அப்படி இருக்குது. அந்த கோயிலுக்கு போனீங்களா, இந்த கோயிலுக்கு போனீங்களா, கோயில்லாம் ஒரு விசித்திரமா பார்ப்போம். அப்புறமா தான் திருநீர்னா என்ன, ருத்ராட்சம்னா என்ன, அப்புறம் வந்து அப்பதான் நமக்கு பன்னிரு திருமுறை அறிமுகமாகும். அதுக்கப்புறம் வந்து திருவாசகம் அறிமுகமாகும், அடியார்கள் அறிமுகமாகும், அப்புறம் அன்னதானம் பண்ணுவோம், அப்புறம் கைலாய வாத்தியம், இப்படி முதல்ல நம்ம என்டர் ஆவோம். ஏதோ ஒரு வழியில என்டர் ஆகும். அப்புறம் சாமி பார்த்துக்குவார், சாமி பார்த்துக்குவார்னு உள்ள நுழையுவோம். அப்புறம் வந்து விரக்தி வேதனையினால உள்ள போயிருப்போம். இப்படிதான் நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போயிருப்போம் ஆரம்பத்துல. எல்லாருக்கும் அப்படிதான் நடந்திருக்கும். இங்க வந்திருக்கும் எல்லாருக்குமே சரி. முதல்ல எப்படி போயிருப்போம்? இது வேணும், அது வேணும் தான் நம்ம போயிருப்போம். ஆனா, இது வேணும், அது வேணும்னு போன நம்மள என்ன பண்ணாரு சாமி? இழுத்து ஆட்கொண்டார். தடுத்து ஆட்கொள்ளுதல்னு பேரு. தடுத்து ஆட்கொள்ளுதல்னா என்ன தெரியுமா? நம்ம விருப்பம்லாம் நிறைவேறாது. நம்ம போட்ட கணக்குலாம் பலிக்காது. நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம். சாமி ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார். அப்போ ஓட்டப்பந்தயத்துல ஓடின்னு இருக்கவனுக்கு, "நீ ஓடாத, அப்படியே நில்லு, வேடிக்கை பாரு" அப்படின்னு சொன்னாரு. அதுதான் தடுத்து ஆட்கொள்ளுதல். 10ஓட 11 போயிருந்திருப்பீங்க. சாமி உங்கள கூப்பிட்டு, அதான் அந்த பக்கமா போனாராமே யாரு? மாணிக்கவாசகர். குருந்த மரத்தடியிலிருந்து பட்ட பகல்லே கூப்பிட்டு என்ன பண்ணாராம்? "என்னுடைய அடியான் ஒருவன் வருகிறான். அவனுக்காக நான் காத்திருக்கிறேன்னு" சொன்னாராம். இது எப்படி இருக்கு பாருங்க. அவரு எங்கேயோ முதலமைச்சரா இருக்கிறாரு. வந்து முதல் மந்திரியா இருக்காரு. குமாஸ்தாவா இருக்கிறாரு. அந்த பக்கம் ஏதோ குதிரை வாங்கறதுக்கு ஏதோ வாங்கறதுக்கு போறாரு. அப்ப அவரு கூப்பிட்டு ஆட்கொள்றாருல்ல. அது மாரிதான் சாமி. நம்ம எங்கேயோ சிவனேன்னு இல்ல. ஏதோ ஒரு தொழில நம்ம ஏதோ அறியாமையில இருந்திருப்போம். நம்மள கூப்பிட்டு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விபூதி குடுத்திருப்பாரு. ருத்ராட்சம் குடுத்திருப்பாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். நாட் ஒன்லி மாணிக்கவாசகர். எல்லாருடைய வாழ்க்கையிலும் எங்கேயோ நம்ம போயிருப்போம். எங்கேயோ நம்ம நடந்திருப்போம். ஏதோ ஒரு காரணத்துக்கு போயிருப்போம். சாமி நம்மள கூப்பிட்டு என்ன பண்ணிருப்பார்? திருநீர் குடுத்திருப்பார். ருத்ராட்சம் குடுத்திருப்பார். அஞ்செழுத்து குடுத்திருப்பார். என்ன அது திரும்பி பார்க்கிறதுக்கு நமக்கு மனசு இல்ல. நம்ம எப்படி ஆட்கொள்ளப்பட்டோம்ன்றது தெரியல. பக்குவம் இல்ல. இப்படிதான் நம்ம உள்ள வந்திருப்போம். அப்போ உபதேசம்ன்றது என்னன்னு புரிஞ்சுச்சா? மறுபிறப்பு. உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்துற ஒரு கலை. அந்த கலை தான் கண்ணாடி மாரி வந்து ஒரு குருநாதர் வந்து அறிமுகப்படுத்துவார். "இங்க பாரு, நாங்கெல்லாம் சதம் கிடையாது. நாங்களும் உன்ன போல மலம், மூத்திரம் உள்ள ஆள் தான். எங்கள நீ குருவா ஏத்துக்காத. எது இந்த உலகத்தை படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுகிற அந்த மேலான பரம்பொருள் தான் குருபரனா வர முடியும். அப்படிப்பட்ட இறைவனை நீ குருவாக ஏற்றுக்கொண்டு, அவனை நீ பின்பற்றி இருப்பாயாக" அப்படின்னு தான் உபதேசம். அப்படிதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு, அத வந்து சுட்டிக்காட்டப்படுது. அப்ப அந்த மெச்சூரிட்டி அந்த 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 நிலைமை தான் மறுபிறப்பு. அன்னையிலிருந்து என்னைக்கு எவன் வந்து இறைவனுடைய திருவடியை முழுசா ஏத்துக்கினானோ, படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய ஒருவன் உலன் என்று நம்புறவன் வந்து நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு வரான். முதல்ல நம்ம நாத்திக மனநிலை தான் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா விஞ்ஞான பார்வை தானே. எத ஒண்ணாலும் நிரூபிச்சா தான் நம்ம நம்புவோம். இல்லன்னா நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம தான் டிடெக்டிவ் ஆஃபீசர் ஆச்சே. ப்ரூஃப் பண்ணலன்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்ப மாட்டோம். எல்லாத்துக்கும் ஆதாரம் தேவை. அதான் எடுத்த மொழியாலும் ஏதுக்கலாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம் திருஞான சம்பந்தர். ரொம்பலாம் யோசிக்காதப்பா. நடத்துறது இறைவன் தான் நம்பு. நடத்துறது இறைவன் தான் நம்பு. பூம்பாவை எழுப்புனது இறைவன் தான். முதலை வாயிலிருந்து குழந்தையை கொண்டாந்தது இறைவன் தான். பாம்பு கடிச்சவனை எழுப்புனது இறைவன் தான். அப்ப நம்புன்னு சொல்லுது. நம்பி கேள்வி கேட்காதப்பா. இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி கேட்டு குதர்க்கமா கேள்வி கேட்டீங்கன்னா குதர்க்கமா தான் இருக்கும் உன் வாழ்க்கை. நடந்திருக்கு. நடந்திருக்கு. அது சந்தேகப்படாதன்றாரு திருஞான சம்பந்தர். ஏதுக்கலாலும் எடுத்த மொழியாலும் மிக்க சோதிக்க வேண்டாம். திருமுறையில அதான் சொல்லுது. நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமாங்க? ஏங்க இதெல்லாம் என்னங்க அப்போ பாடினாருங்க. பூம்பாவை இப்ப எழுப்ப முடியுமா? அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு கேள்வி வரும். நிச்சயம் முடியும். சாமி நமக்கு வைப்பாரு. இன்னும் அதிசயம் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியல.
நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம வந்து ஊனக்கண் வச்சிருக்கிறோம். சாமி நடத்துற ஒவ்வொரு நாளும் அதிசயம். ஒரு கணம் பூமி புரண்டா என்ன ஆகும் தெரியுமா? சொல்லக்கூடாது. அத நீங்க இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க தாய்லாந்துல. நம்மள உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அதுல ஊன், குருடு, செவிடு நீங்க வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு நம்மளுக்கு படி அளக்கிறாரு அதே பெரிய விஷயம். இருக்க இடம் கொடுத்திருக்காரு அது பெரிய விஷயம். உடுக்க உடை கொடுத்திருக்காரு அது பெரிய விஷயம். நோய் நொடி இல்லாம வச்சிருக்காரு அது பெரிய விஷயம். உணவு கொடுத்திருக்காரு அதுக்கு பெரிய விஷயம். ஏதோ ஒரு உத்தியோகம் கொடுத்திருக்காரு அதுக்கு பெரிய விஷயம். நம்மளையும் ஒரு ஆளா வச்சிருக்காரு அதுக்கு பெரிய விஷயம். நம்மளையும் நாய் சீவி ஏத்தி வச்சிருக்காரு அதுவே பெரிய விஷயம். நாய் தவி சீட்டுன்னு சொல்றாங்களா அது மாதிரி. இந்த நன்றி உணர்வு இருக்கு இல்லையா? இதான் பக்தி. கருவுற்ற நாள் முதல்ல கட்டையில பிறந்தோடனே எனக்காக சாமி இருக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கிறதுல நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? இறைவன்ட்ட சரணடையணும். இந்த நினைப்பு வந்தனால தான் பக்தி நம்மளுக்கு வருது. அது வரைக்கும் பக்தி வராது. நடத்துறது இறைவன் தான்ற பக்தி எப்போ வரும்? இந்த பணி வந்த பிறகுதான். எந்த பணி வந்த பிறகு நடத்துறது அதுக்கு பக்குவம் வந்து நோய்வாய்ப்பட்டு நொந்து நூலாகி தான் வரணும்னு அவசியம் இல்லை. காதால கேட்ட உடனே பணிஞ்சிடணும். அவ்வளவு சீக்கிரம் ஆணவம் என்ன பண்ணாது? சில ஆணவத்துக்கு என்ன பண்ணும்? பட்டு அதாவது அறக்கருணை மரக்கருணைன்னு சாமி 2 வச்சிருக்கிறார். அறம் பொருள் இன்பம் வீடு. அறத்தை காதால கேட்ட உடனே ஓ இப்படி ஒரு நல்ல வழி இருக்குதா அப்படின்னு மார்க்கத்தை கண்டுபிடிச்சோம். கேட்ட உடனே போய் மார்க்கம் திசை திரும்புறான்ல, மனம் திரும்புறான்ல, அவன் பாக்கியவான். ஆனா சிலது இருக்குது ப்ரூஃப் பண்ணாதான் ஏத்துக்கும். அது விஞ்ஞானம். அது ரொம்ப உலகியல்ல ப்ரூஃப் பண்ணாதான் ஏத்துக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாரு? மரக்கருணை. போய் தலைமையில வாசப்பள்ள இடிச்சுக்கின பிறகுதான் குனிஞ்சு போகணுன்ற அறிவு வரும். டங்குன்னு இடிக்கும் தலைமையில, டம்முன்னு இடிக்கும். இடிச்ச உடனே தான் டக்குன்னு என்ன பண்ண தேய்ச்சி விடுவாங்க. ஐயோ குழந்தை இடிச்சு தேய்ச்சி விடுங்க. பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னு. கோயில்ல சில பேர் இடிச்சுக்குவாங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே நமக்கே வலிக்கும் அவங்களுக்கு. அப்படியே டக்குன்னு மண்டையில இடிச்சுக்குவாங்க. இதுக்கு பேர் மரக்கருணை. இது கொஞ்சம் பட்டு தான் திருந்தோம். இது கொஞ்சம் என்ன பண்ணும்? இறைவன் இருக்கிறான்றத பட்டு தான் திருந்தோம். அறக்கருணை உள்ளவங்களுக்கு கேட்டு திருந்தோம். கேட்ட உடனே திருந்தோம். சிலது என்ன பண்ணும்? டங்குன்னு இடிச்சுன்னு பிறகுதான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். பா 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 சரியான இடிப்பா. ஐயோ தேய்ச்சி விட்ட பிறகுதான் என்ன பண்ணும்? அப்பதான் கொஞ்சம் அடங்கி என்ன பண்ணும்? பணிவு வரும். அப்பதான் வரும். சில பேருக்கு இப்படி குட்டு வாங்கின பிறகுதான் வரும். அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள்லாம் இருக்காங்க. இதான் அறக்கருணைக்கும் மரக்கருணைக்கும் உள்ள வித்தியாசம். சாமியோட கருணை தான். அதுவும் கருணை தான், இதுவும் கருணை தான். வாழ்க்கையில் துக்கம் வருது இல்ல, அதுவும் கருணை தான். விரக்தி வருது இல்ல, அதுவும் கருணை தான். வேதனை வருது இல்ல, அதுவும் கருணை தான். அது மரக்கருணை, வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம மேல சாமி அறக்கருணை வச்சிருந்தாருன்னா கூப்பிட்டு அல்ல மாதிரி என்ன பண்றாரு? கொடுத்துருவார். இல்ல நமக்கு அந்த தேடல் இல்ல. சாமியோட கருணையை நினைச்சு பாக்குற அளவுக்கு நமக்கு வந்து நன்றி இல்லாம போயிட்டோம். நம்ம எல்லாம் நன்றி கெட்டவர்கள். நன்றி மறந்ததுனாலதான் துக்கம். நன்றிய மறந்ததுனாலதான் துக்கம். துக்கம் எங்க இருந்து வருது? சாமியோட திருவடியை மறந்ததுனாலதான் துக்கம் வருது. அப்படி நம்ம உடம்ப சாமி கிட்ட ஒப்படைக்கணும். நைவேத்தியம் பண்ணிடணும். 2வது நம்ம மனசை நைவேத்தியம் பண்ணிடணும். உடல், பொருள், ஆவி, அப்படி ஆன்மாவை சாமி கிட்ட ஒப்படைச்சிடணும். இப்படி ஒப்படைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் சத்து சித்து ஆனந்தம் தான். ஆனா ஒப்படைக்கிறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்குது. இதெல்லாம் தடையா இருக்கு. சாமி அந்த ஆணவத்தை கூட்டி வச்சிருக்கிறாரு. உயிர் பிறக்கும் போதே உயிரோடு சேர்ந்து அந்த மலம் வந்துடுது. உயிர் பிறக்கும் போதே அந்த ஆணவத்தை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு மாயையும் இன்னொரு கர்மாவையும் கொடுத்து அனுப்பிடுறாரு. நீ சும்மா கிடையாது, போய் கர்மத்தை ஆற்றி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தையும் கொடுத்து அனுப்பிடுறாரு. அதுக்கு கண்மான்னு பேர். சரி போனது போன பூமிக்கு இந்த மாயையும் வச்சுக்க மயக்கத்தையும் வச்சுக்கன்னு சொல்லிட்டு மயக்கத்தையும் கொடுத்துறான். ஆனவன் கண்மம் மாய் 3த்தையும் கொடுத்துறாரு. தனு கரண புவன போகம் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாரு பூமிக்கு வரும்போதே வாங்கின்னு வந்துடுறோம். வாங்கின்னு வந்து படைச்சவன மறந்துட்டோம். படைக்கப்பட்ட பொருளை இறுக்கி பிடிச்சிக்கணும். நீ எதுவும் ஆக போற? டாக்டர் ஆக போற. நீ என்ன ஆக போற? கலெக்டர் ஆக போற. நீ என்ன ஆக போற? இதுதான் ஆபத்து. நீ எப்ப திருவடி அடைய போற? சாமி உள்ள இருக்க எப்ப நீ தவம் பண்ண போற? முதல்ல இறைவனுடைய திருவடி எப்படி? முதல்ல அவனுடைய கருணைக்கு பாத்திரமாகு. உனக்கு என்ன விதிச்சிருக்குன்னு உள்ள போய் பாரு. அதை போய் திருவடி முதல்ல பொடின்னு சொன்னாதான் அதான் இலக்கு. நம்முடைய இலக்கு என்னது? திருவடி.
இந்த இலக்க மறைச்சு நீங்க உலகத்துல இருக்க பொருளை காமிச்சு என்னைக்கு குழந்தைய ஏமாத்துனீங்களோ அன்னைக்கே துக்கம் ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு துக்கம் ஆரம்பிச்சிச்சு? என்னைக்கு துக்கம் ஆரம்பிச்சிச்சு? நிலையில்லாதத இலக்கா காமிச்சிங்க பாரு குழந்தைக்கு, அன்னைக்கே ஆப்பு. என்னைக்கு நீங்க திருவடியை அடைஞ்சு நிலையானதை கண்டுபிடிச்சீங்களோ அன்னைக்கே உங்க பிள்ளைக்கு, அன்னைக்கே உங்க பொண்ணுக்கு, ஐயோ குழந்தை வீணா அலையக்கூடாது, நான் தான் ஊர் ஊரா போய் தெரிஞ்சு பட்ட வேதனை போதும், வா சாமியோட திருவடி இது, சாமியோட திருவடி இறுக்கிப்பிடி, அவர் உலகத்துல என்ன வேணாலும் உங்களுக்கு கொடுப்பார். இந்த ரகசியத்தை குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம்னா அது மெச்சூரிட்டி ஆயிடுங்க, எதை ஒன்னாலும் எதிர்கொள்ளும். சிங்கம் திருவடி தான் ராஜாவாக்கும், திருவடி தான் ராணியாக்கும், திருவடி தான் பேரு தரும், திருவடி தான் இகபர சௌபாக்கியம் தரும், திருவடி தான் எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஆற்றல் தரும், திருவடி தான் முக்காலத்தை உணரக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி தரும். அதை போதிக்காம நீ இதுவா ஒரு அதுக்கு படி டிஎன்பிஎஸ்சி படிக்கல, அதுக்கு படிக்கல, இதை படிக்கலன்னா இறைவனை விட்டுட்டு நீ எது படிச்சாலும் சதம் கிடையாது. இறைவனை விட்டுட்டு, இறைவனுடைய திருவடியை விட்டுட்டு, அவனுடைய மூலத்தை தொடாம நீங்க எதை படிச்சாலும் சதம் கிடையாது. அதனாலதான் நமக்கு துக்கம் வருது, விரக்தி வருது, எதையோ தேடி ஓடுறோம். கார் கொடுத்தா தான் கல்யாணம், சவரம் போட்டா தான் கல்யாணம், இதெல்லாம் கேட்கவே இல்லை. 2 மனம் இணையறதுக்கு என்ன 10 பொருத்தன்றது என்னது? மனம் 2 மனம் இணையணும், அவ்வளவுதான். இரண்டு திருவன் கருணை, இவங்களும் ஒரு பாத்திரமானாலும் இவர் ஒரு பாத்திரமானாலும் அவ்வளவு முடிஞ்சு போச்சு திருமணம். ஆனா என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? பகட்டு ஆகி போச்சு. பகட்டு, விளம்பரம். பக்கத்து வீட்டுல கார் கொடுத்தாங்க, நானும் கார் கொடுக்குறேன், அவங்க இவ்வளவு சவரம் போட்டாங்க, இவ்வளவு சவரம், கௌரவம், சவுடால், வீம்பு, தன்னை மீறிய ஒரு சக்தி, அவ்வளவுதான். இது முடியுமான்னு தெரியல, பக்கத்துல கொடுத்தாங்க நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். சமூகம் ரொம்ப இதுவாகி போச்சு. அப்போ நிலையில்லாததை காமிச்சு காமிச்சு நிலையானதை விட்டுட்டதுனால நமக்கு துக்கம் வந்துருச்சு. அந்த துக்க சாகரத்துல இருந்து மீட்டெடுக்கிறது தான் சாமி என்ன பண்றாரு நம்மளுக்கு. இந்த திருவாசகம், தேவாரம், அடியார்கள், உத்தமமான அடியார்கள், சிவனடியார்கள், சித்தாந்தம், வேதாந்தம், இத்தனை சாஸ்திரங்களும் அதுக்குதான். நம்மள துக்க சாகரத்துல இருந்து, இந்த மாயா சமுத்திரத்துல இருந்து, இந்த துக்க மாயா சமுத்திரத்துல இருந்து கரை ஏற்றுவதற்கு தான் சாமி வந்திருக்கிறார். நம்மள கரை ஏற்றுறதுக்கு வந்திருக்கிறார் சாமி. அப்படி வந்ததுதான் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, நம்பி ஆண்டார் நம்பி எடுத்து கொடுத்து விநாயகருக்கு நன்றி சொல்லி அப்படி வந்ததுதான் திருமுறை. நமக்கெல்லாம் பைபிள் மாதிரி. சந்தான குறவர்கள், சமய குறவர்கள், இப்படி ஆச்சாரியார்கள் வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. அப்படிதான் வழி வழியா வந்துதான் அந்த உபதேசம். உபதேசத்துக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சா? உபதேசம் இல்லாம திருமந்திரம் கொஞ்சம் விளங்காது, கொஞ்சம் இல்ல, சுத்தமாவே விளங்காது. அப்ப யாருக்கு இது புரியும்? திருமந்திரம் நடத்துறது இறைவன் தான், ஒவ்வொரு செயலும் சாமி தான் நடத்துறாருன்ற பணிவும் பக்தி வந்த பிறகு ஏற்படக்கூடிய பணிவு இருக்கு இல்லையா? அந்த பணிவு வந்த பிறகுதான் நமக்கு பாடல் புரிய ஆரம்பிக்கும். அப்பதான் ஒரு புரியாததெல்லாம் புரியும், தெரியாததெல்லாம் தெரியும். குருநாதருடைய ஆசி வேணும், ஆசானுடைய கருணை வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு கலந்தாலோசனை பண்ணி உள்ள போனாதான் நமக்கு உண்மை என்னன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். என்னவோ படிக்கிறாங்க, என்னவோ போகுது அப்படின்னு தான் போவோம். பல வருஷம் போயிருப்போம், நமக்கு புரியாது. நம்ம தான் தன்னை உணரவே இல்லையே, நமக்கு தான் அதை சுட்டி காமிக்கவே இல்லையே. நம்ம வழி வழியா வந்திருந்தா தானே நமக்கு 7 வயசுல பூணல் போட்டு இருப்பாங்க, இதான்டா மூலம், இதான் திருவடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லையே, நம்ம தான் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி 7-4 ரவுண்டு அடிச்ச பிறகு தானே உண்மை தெரியுது. 45 வயசுல 43 வயசுல ஒரு மெச்சூரிட்டி அடைய வேண்டியது இருக்குது. சில பேர் உண்மை என்னன்னு தெரியாமலே செத்து போறோம், நிறைய பேர் இருக்கானே. எது கோயில் அப்படி தெரியாமலே போன இருக்கானே விதிவாசத்துல. அப்படிதான். அப்போ திருமந்திரத்தை நம்ம உணரணும்னா சில ஏமம் இருக்குது, சில நியமம் இருக்குது. அப்பதான் அந்த ஏம நியமங்களை கடந்து வந்தா தான் ஆசனன்றது நமக்கு வாய்க்கும். இப்ப உபதேசம்னா என்ன தெரிஞ்சு போச்சா? அப்போ உபதேசம்னா ஒரு நமக்கு வந்து சாமி அருகாமையில இருந்து சுட்டி காமிச்சு நான் அதுவாகவே இருக்கிறேன்னு சாமி உள்ள இருந்து நமக்குள்ள இருந்து நடத்துற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். பக்குவப்படுறீங்க, முதல் சமையறீங்க. சமைக்கப்படாம இருந்த ஒரு பாத்திரமா ஒரு காய்கறி மாதிரி இருந்த நம்ம
சமைக்கப்பட்ட ஒரு பொருளா மாறுறோம். சமயத்துக்குள்ள வர்றீங்க. முதல் சமயத்துக்குள்ள வர்றீங்க. மொத்தம் 6 சமயம் இருக்குது. அதுல சைவ சமயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க எதுல இருந்திருப்பீங்க. கணபதியை கும்பிட்டுருப்பீங்க, முருகனை கும்பிட்டுருப்பீங்க, அப்புறம் நாராயணனை கும்பிட்டுருப்பீங்க, அப்புறம் பராசக்தியை கும்பிட்டுருப்பீங்க, சூரியனை கும்பிட்டுருப்பீங்க, என்னென்னவோ கும்பிட்டுருப்பீங்க. எதையோ கும்பிட்டு பார்த்துட்டு கடைசியில ஒருவன் மூலமாக இருக்கின்றான். அவன் தான் சிவபெருமான். சைவ சமயத்துக்கு வந்துருங்க. சிவபெருமான் தான் மூலம் தெரிஞ்சுப்பீங்க. எங்க சுத்தினாலும் அங்கதானே வரணும். அப்ப முதல்ல சமயத்துக்கு வர்றீங்க, சமையறீங்க, பக்குவப்படுறீங்க. ருத்ராட்சம், திருநீரு, 5 எழுத்து தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இதுதான் இயமம். அப்புறம் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறீங்க. தேவையில்லாத எது உயிருக்கு தீங்கு விளையக்கூடாது எதுவுமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்பவே கவிச்சு விடுறீங்க. கவிச்சுன்னா என்ன? ஊன் ஊன் உணவு. சே, எதை நம்ம இன்னொரு சதையை போய் சாப்பிடணும்? ஊன் உண்பானுக்கு எங்க நம்ம ஆள வரல. அப்ப நம்ம ஏன் அங்க நான்வெஜ் சாப்பிடணும்? அப்படி கட்ட சிவுக்குன்னு சாமி தொட்டாருன்னா கட்ட சிவுக்குன்னு இருக்கும். கருணை வந்துடும். அப்ப முதல்ல என்ட்ரு ஆகுறீங்க சமயத்துக்குள்ள. ருத்ராட்சம் போடுறீங்க. உங்களை நீங்களே சுத்தப்படுத்திக்கிறீங்க. அப்போ தேவையில்லாதெல்லாம் நீங்குது. இதான் ஏமம். ஆமா, தேவையில்லாதெல்லாம் நீங்குது இல்ல. பீடி, சிகரெட், ஆபின்னு பாக்கு போயில ஐயோ ருத்ராட்சம் போட்டாச்சுங்க. கஞ்சா, போத வஸ்துக்கள், தேவையில்லாத பொருள், உயிருக்கு தீங்கு விளையக்கூடிய எல்லா பொருளையும் நீக்கிட்டு என்ன பண்றீங்க? உங்களை சுத்தப்படுத்திக்கிறீங்க. சில பேர் மாலை போடுறவர்களும் இருப்பாங்க. அப்புறம் மாலை போட்ட பிறகு திருப்பி பழைய குருடி கதவு திரடிதான். அப்படி இல்ல. சிவனடியார்கள் அப்படி இல்ல. உண்மையான சிவனடியார்கள் அப்படி இல்ல. சாமி தொட்டாருன்னா 2வது அந்த பாத்திரத்தை என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அவ்வளவுதான். மேலான நிலைக்கு வந்துருவாங்க. அது முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுருங்க. யாருடைய பின்பக்கத்தை கருப்பு பக்கத்தை பார்க்காதீங்க. அது பாஸ்ட் லைஃப் பாஸ்ட். சாமிக்கு ஆட்பட்ட பிறகு இருக்கிற லைஃப் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இருக்கிற லைஃப் வேற. அப்ப உள்ள வந்துட்டீங்க. முதல்ல லைசன்ஸ் வாங்கிட்டீங்க. திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து கிடைச்சிருச்சு. சாமி கோயிலுக்கு ஓடுறீங்க, தேடுறீங்க. அப்ப உங்களுக்கு குருநாதர் கிடைக்கிறாரு. கிடைச்ச உடனே ஏமத்துக்கு வரீங்க. அப்ப தேவையில்லாதெல்லாம் நீக்கிறீங்கல்ல, ஒழுக்கத்துக்கு வரீங்களா, அதான் ஏமம். அப்ப பாட ஆரம்பிக்கிறீங்க, ஓட ஆரம்பிக்கிறீங்க, முற்றோதெல்லாம் ஓடி ஓடி பாக்குறீங்க. கோயிலா போய் விசித்திரமா பாக்குறீங்க. கற்கோயில்லாம் உத்து உத்து பாக்குறீங்க. இதுல என்ன இருக்குது, அதுல இருக்குன்னு பாக்குறீங்க. ஏன்னா உள்ள வந்திருக்கீங்க முதல் முறையா. அதிசயமா தெரியுது உங்களுக்கு கற்கோயில். வா, இவ்வளவு எப்படி கட்டிருப்பாங்க தெரியுமா? இல்ல யானை மேல யானை எல்லாம் வச்சு கட்டிருப்பாங்கப்பா அப்படின்னு வேந்து வேந்து பாக்குறீங்க. வேந்து வேந்து பாப்பீங்க கோயில்ல. அதிசயம்லாம் எப்ப இவ்வளவு ஒரு அதிசயம் கீழே மண்ணுக்குள்ள லிங்கம் இருக்குதுப்பா. எவ்வளவு ஆழத்துக்குள்ள இருக்குது பாரு. ஒரே கல்ல கட்டிருக்கான் பாரு. அதுல எவ்வளவு வளையலாம். இதெல்லாம் அதிசயமா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா உள்ள வந்திருக்கீங்க முதல் முறையா. இங்க தாங்க மண்டபம். அவர் தான் இங்கதான் முதல்ல சாமி பார்த்தோம். அதை உத்து உத்து பார்த்துன்னு இருக்கீங்க அங்க போயிட்டு. இப்படி ஆரம்பத்துல போய் என்ன பண்றீங்க? இப்படி ஏமத்துக்கு வந்த ஆள் என்ன பண்றீங்க? எல்லா அதிசயங்களும் போய் பாக்குறீங்க. ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயவே. ஓடுங்க, பாடுங்க, படிங்க. ஆனா கடைசியில நெஞ்சுத்தொல் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கின்ற திருமந்திரத்திலே வருது. ஓடுங்க, ஓடி போய் பாடுங்க, பாடி பாடி பணியுங்க. அவரு அவர் அத்தேவர் இத்தேவர் ஓடுங்க. அங்க போய் அங்க இருக்கிறார் ஈஸ்வரன், இங்க ஈஸ்வரன் ஓடி போய் பாருங்க. அந்த ஈஸ்வரனை பார்த்துட்டே இந்த ஈஸ்வரன் போய் பாருங்க. போய் பாடி பணிங்க. பணிஞ்சிட்டு கடைசியில நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருன்னு நினைச்சிருங்க. அதே திருமந்திரம் தான் சொல்லுது. போங்க, போய் பார்த்துட்டு வந்து கடைசியில நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருன்றத உணர்ந்துருங்க. அந்த நெஞ்சுக்குள்ள இருக்கிறாருன்னு உணர்த்துறதுக்கு தான் குருநாதர் வராரு. போதும் போதும் போதும், பார்த்தது போதும். வா உட்கார் உட்கார் உட்கார். கை அடங்கி காலடங்கி உட்கார். இதுதான் ஆரம்ப நிலைமை. அப்பதான் உங்களுக்கு சமயம் கொடுக்கப்படுகிறது. இதுல சரி, கிரியை, யோகம், ஞானம் எல்லாம் இருக்குது. புறத்தை ஓடி தொண்டு செய்யறது உடம்பால. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு தூரம் ஓடி இப்ப நான் சாமி தொடக்கூடாதுன்றது கிரியைக்கு வர்றீங்க. ஒரு மனத்தால கிரியை செய்றீங்க. அப்புறம் உயிரால யோகம் பண்றீங்க. அந்த உயிர் பெறக்கூடிய அனுபவம் தான் ஞானமா மாறுது. அப்புறம் அனுபூதியா மாறுது. இது சரி கிரியை படிநிலை. ஒவ்வொன்றும் படிநிலை. இப்படிதான் நீங்க உள்ள வர்றீங்க, என்ட்ரு ஆகுறீங்க. இதுல படியிலேயே நிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போதுங்க, இதுக்கப்புறம் நான் பூ தொண்டு செஞ்சே போயிடுறேங்க நான். கையில வாச்சிட்டே போயிடுறேங்க. அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு அந்த உயிருக்கு விதியில இருக்கணும். சரியிலேயே முடிஞ்சு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியிலேயே விட்டு போனவங்க, செத்து போனவங்க எப்படி இருப்பாங்க? திருப்பி கிரியில வந்து பிறப்பாங்க. விட்டது விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க. அப்ப கிரியிலேயே வந்து செஞ்சு முடிச்சவங்க எப்படி போவாங்க? திருப்பி யோகத்துக்கு வருவாங்க. இதுதான் படியில் இந்த உயிர் வந்து பெற்ற அந்த 1, 2வது, 2வது, 3வது, 4வது, 5வது மாதிரி தான் அது. அத விட்ட குறை தொட்ட குறைன்னுவாங்கல்ல.
எதுல விட்டு செத்து போச்சோ அதுல திருப்பியும் சாமி அதை கொடுப்பாரு, அந்த வினைக்கு ஏத்த மாதிரி, தொண்டுக்கு ஏத்த மாதிரி. அப்ப கிரியில போனது திருப்பியும் கிரியில வந்து பிறந்து திருப்பி அது யோகத்துக்கு வரும். யோகத்துல செத்து போனது யோகத்திலே வந்து என்ன பண்ணும், திருப்பி யோகத்துல பிறந்து யோகத்துல வந்து என்ன பண்ணும், அப்புறம் ஞானத்துல போனது ஞானத்திலே வந்து பிறக்கும். சிலது அப்படியே வந்து வரும். அதுதான் மேலான நிலைமைன்னு சொல்லுவோம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, எல்லாருக்கும் வாய்க்குது. இருங்கடல் வையத்து முன்னம் நீ பொறி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ணு காவிரி சூழ்தரு வலம் சுழி வானனை வாயார பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே. ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணவங்களுக்கு தான் அந்த மாதிரி வாய்ப்பு. டெபாசிட்னு இதுக்கு பேரு புண்ணிய கணக்குல. ஆமா, இவ்வளவு சின்ன வயசுல நம்மள முடியாது. நேத்து வந்தது அது என்ன பேசுது பத்தியா அப்படின்னு அர்த்தம். அது ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டு வந்துக்குது. புறம் பண்ணலாமா அதுகிட்ட போயிட்டு? வயசுங்க கிடையாது. இவ்வளவு ஞானம் பேசுதான்னா அது ஏற்கனவே டெபாசிட் பண்ணிட்டு வந்துக்குது. நேத்து பண்ணி முடிச்சு 3 வரல, அது என்ன பேசுது பாருங்க, வியாக்கியானம் உபன்யாசம் பண்ணுதுன்னுவோம். ஏன்னா அவன் சம்பாரிச்சு வச்சிருக்கான் ஏற்கனவே போன ஜென்மத்துல. அவனை போய் நம்ம சொல்ல முடியுமா? அவன் டெபாசிட்டட். அவன் முதலோட தான் வரான், உள்ள வரும்போதே, கருவில் இருக்கும்போதே. அதை பார்த்து புறம்படக்கூடாது. ஏற்கனவே அவன் சம்பாரிச்சு வச்சிருக்கான், புண்ணிய கணக்கு இருக்கு. நம்ம சேர்த்த பாவம் நம்மளை தடுத்து வச்சிருக்குது. அதை போய் புறம்படலாமா? நம்மளுக்கு சின்ன என்னோட 7 வயசு சின்னதா இருக்குது, அதுக்கு போய் இவ்வளவு ஞானமா அப்படின்னா அப்படி நினைக்க கூடாது. அப்படி நினைக்கவே கூடாது. அது செஞ்ச புண்ணியம் அது என்ன பண்ணுது, நமக்கு வந்து ஞானத்தை உபதேசம் பண்ணுது. எந்த வயசுல என்ன இதான். அப்ப இன்னைக்கு உபதேசம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்ப திருமந்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈயமும் ரொம்ப அவசியம். நீங்க எந்த நிலையில இருக்குன்னு பார்க்கணும். அப்ப உள்ள வந்ததுக்கான எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு புடம் போட்டு பாருங்க. அப்பா அடி திருநீர் கிடைச்சிச்சு, ருத்ராட்சம் கிடைச்சிச்சு, 5 எழுத்து கிடைச்சிச்சு, போய் ஊரெல்லாம் உலகம் சுத்தி பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு இடம் உட்காருவீங்களா? அதுதான் ஆசனம். அப்ப தேவையில்லாதெல்லாம் நீக்கிட்டீங்க. கெட்ட பழக்கங்கள்லாம் உங்களுக்குள்ள இருக்க கெட்ட பேட் ஹாபிட் எல்லாத்தையும் நீக்கிடுறீங்க இல்லையா? அதான் நியமம். ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுக்கு பேர் நியமம். நேத்து ஒரு ஒழுக்கம், இன்னைக்கு ஒரு ஒழுக்கம். பாத்துக்கலாம். அடியார்கள் இருக்கும்போது ஒரு கூத்து, அடியார்கள் இல்லாத போது ஒரு கூத்து. எப்படி? அடியார்லாம் இருக்கும்போது சிவாயன உங்க திருவடி வணக்கிற சாமி. ஆள் இருக்கும்போது ஒரு கூத்து, ஆள் இல்லாத போது ஒரு கூத்து. இது நியமம் கிடையாது. இதுக்கு பேர் அப்பட்டமான நியமம் கிடையாது. அப்ப ஏமத்துக்கு வந்த ஜீவன் வந்து அடுத்து நியமத்துக்கு வருது. நியமத்துக்கு வந்த ஜீவன் வந்து ஆசனத்துக்கு வந்துருது. போதுடா சாமி, பார்த்ததே போதும், அங்க இங்க ஓடுனதே போதும் சொல்லிட்டு உட்காருது பாத்தீங்களா? அதான் ஆசனம். இந்த ஏம நியமத்திலே சரியகிரி யோகம் எல்லாம் வந்துருச்சு. அப்ப உட்காருது பாருங்க. அப்ப வரும்போது என்ன ஆகும்? இருந்த இடத்துல அதுக்குதான் பிராணாயாமம் கிடைக்குது. அப்ப இந்த உடம்பு நடத்துறது மூச்சுதான்ற அறிவு வருது இல்லையா? அதான் பிராணாயாமம். சரி, இவ்வளவு பெரிய உடம்புக்குள்ள தன்னைத்தானே பாக்குது இல்ல, கை கால் எல்லாத்தையும் உத்து பார்த்துட்டு இவ்வளவுத்தையும் இயக்குறது யாரு அப்படின்னு தன்னை அறிவதற்கு முயற்சி செய்யுது முதல்ல. சே, ஆமால்ல, இந்த மூக்கு வழியா அந்த சுவாசம் போலன்னா அந்த உடம்புல, ஆமாம்பா காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா. அப்படி முதல்ல தான் உடம்புக்கு எது தேவை, எந்த பெட்ரோல் இல்லைன்னா உடம்பு இல்லைன்றத பார்க்க ஆரம்பிக்கும். அதான் பிராணாயாமம். அப்ப பிராணன் தான் இயக்குது நம்மள, பிராணன் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம உணர்றோம் இல்லையா? அதான் பிராணாயாமம். சரி, இவ்வளவு பெரிய உடம்புக்கு, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு மூச்சு தான் பிரதானம். அந்த மூச்சு தான் இறைவனா இருக்கிற அந்த அறிவு வருது இல்லையா? அதான் பிராணாயாமம். அப்போ இது வரைக்கும் சமைஞ்சீங்க, சமயத்துக்கு வந்தீங்க, ஓடுனீங்க, ஓடி சென்று நம்ம ஏமத்துக்கு வந்தீங்க, தேவையில்லாதெல்லாம் நீக்கினீங்க, நியமத்துக்கு வந்தீங்க. அதெல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து ஒரு ஓஞ்சி போய் ஆடி அடங்கி உட்காடுறீங்க பாருங்க. அதான் ஆசனம். அந்த ஆசனத்துக்கு வந்த பிறகு நடத்துறது இறைவன் தான்ற மூச்சை உணர்றீங்க பாருங்க. அதான் பிராணாயாமம். அந்த மூச்சை உணர்ந்த பிறகு காற்றை பிடிக்கும் கணக்கறிவா இருக்கு, கூற்றை உதைக்குங்க. கூற்றை உதைக்கும் காலத்தை உதைக்க, காலனே உதைக்கூடிய ஆற்றல் கிடைச்சிருச்சு. இது வரைக்கும் நீங்க ஓடி போய் பார்த்தப்பெல்லாம் அந்த ரகசியம் தெரியல. எப்ப உங்களுக்குள்ள பிராணனா வந்து போறான்ற பிராணாயாமம் கிடைச்சிச்சோ அப்பவே உங்களுக்கு பிரத்யாகாரம் கிடைச்சிச்சு. பிரத்யாகாரம் கிடைச்ச உடனே தாரணை கிடைச்சிச்சு. தாரணை கிடைச்ச உடனே தியானம் கிடைச்சிச்சு. தியானம் கிடைச்ச உடனே என்ன ஆயிடுச்சு? சமாதி கிடைச்சிச்சு. அப்ப திருமந்திரத்துக்கு எவ்வளவு நம்ம நன்றி கூறோம். அப்ப திருமூல அழகா இந்த ஒரு பாட்டுல நம்மள விளக்கிட்டு போற அந்த வகையில நம்ம இப்போ 3ஆம் தந்திரத்துல இப்ப நம்ம படிநிலை என்ன தெரிஞ்சு போச்சா? இயமம், நியமம், ஆசனம். ஆசனம்னு அவ்வளவு சீக்கிரம் உட்கார முடியாது, கை அடங்கி கால் அடங்கி.
அனுபவம் அறிவு ஓடி போய் கூட்டத்துல நொந்து நூலாயி நித்திலமெல்லாம் போய் சாமி கீழே மாட்டின்னு கூட்டத்துல திருவையாறுல மாட்டின கதை எனக்கு தெரியும். மெரிச்சிருவாங்க உங்களை. சாமி பாக்குறேன் போன கூட்டத்துல குழந்தை மாட்டி தவிக்கும். ஐயோ ஐயோ குழந்தை மாட்டி கத்துவீங்க. இப்படிதான் வந்து சாமி பார்க்கணுமான்ற நினைப்பு வந்துடும் உங்களுக்கு. தேர்ல மாட்டிக்கும் போது தான் தெரியும். சே போதண்டாப்பா, இப்படிதான் போய் சாமி கூட்டத்துல தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்ல. நொந்து நூலாகி போய் ஒரு இடத்துல உட்காருவீங்க பாருங்க, அதான் ஆசனம். புரியுதா? அப்ப புறத்தே இல்ல, உள்ளன்ற ஒரு அறிவு வருது பாருங்க, அப்பதான் உட்காருவீங்க, ஆடி அடங்கி உட்காருவீங்க. அப்ப புறத்தை பார்க்கறதுலாம் பொய்யா சார்? இல்ல சார், அது நம்முடைய ஆற்றல் சார். உங்களுக்கு ரெண்டு திணையா போய் 4 மடங்கா வெளியே வரக்கூடிய ஆற்றல் சார். பிரதிபலிப்பு. எல்லா கோயிலுமே பிரதிபலிப்பு தான், நம்முடைய ஆற்றல் தான். நீங்கெல்லாம் ஒரிஜினல் சூரியன், நீங்கெல்லாம் நடமாடும் சூரியன்கள், நீங்கள் நடமாடும் கடவுள். நீங்க போய் எந்த லிங்கத்தை பாக்குறீங்களோ அந்த லிங்கத்துல இருந்து உங்க கண்ணு தான் பிரதிபலிக்குது. கண்ணாடி எட்டி பாக்குறீங்க. நீங்க போனீங்கன்னா வரேன், நீங்க ஏகாம்பரநாத கோயிலுக்கு போனீங்கன்னா மாமரத்துக்கு பக்கத்துல ஒரு கண்ணாடி அறை இருக்கும். நீங்க கடவுளை தான் பார்க்க போவீங்க. போனா அங்க 6, 8 பிங்கமா உங்களை தான் பாப்பீங்க. சிரிப்பீங்க நீங்க உள்ள போனீங்கன்னா. ஏகம்ப யாருன்னு பார்த்தா ஏகம்பன், நீங்க தான் ஏகம்பனா இருப்பீங்க உள்ள போனீங்கன்னா. தாமரை கிட்ட கேட்டா தெரியும். சாமி பார்க்கலாம் உள்ள உச்சமூர்த்தி உள்ள பார்க்க போனா 8 இடத்துல நம்ம மூஞ்சி தெரியும். இப்படி திரும்பினாலும் அந்த மூஞ்சி தான் தெரியும். என்னடா எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம மூஞ்சி தெரியுது. அதனுடைய சூட்சம் அதுதான். கோயில் கண்ணாடி மாறுற உங்களுடைய ஆற்றல் எடுத்து வந்து நீதான்டா திணிக்கிற. எப்பா அச்சு ஏகம்பனா, ஐயோ பாடி பனிமீன் எங்க பண்ணிடுற? உன்னதான் பண்ணிடுற, உனக்குள்ள இருக்க இறைவன் தான் பண்ணி. அப்பதான் கண்ணாடி அறை வச்சாங்க. அப்பயாவது உண்மை உணர்ந்துக்கானது தான். எவ்வளவு அழகான நுட்பமா வச்சிருக்கான் பாருங்க. கட்சி ஏகமனுக்கு வந்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சவன்னு உங்க கண்டுதான் தெரியும். 8 இடத்துல 16 இடத்துல தெரியும். இப்படி திரும்பி பார்த்தாலும் உங்க மூஞ்சி தான் தெரியும், அப்படி திரும்பி பார்த்தாலும் உங்க மூஞ்சி தான் தெரியும். அப்ப என்னது இது? கோயில்ன்றது பிரதிபலிப்பு. ஓடி போய் உத்து பாக்குறீங்களே, உங்க ஆற்றல் தான் அங்கிருந்து வெளிப்படுது. நீங்க உத்து பார்த்த உடனே அங்கிருந்து என்ன பண்ணுது? 2 டெபாசிட் பண்றீங்க, அங்க 4 வந்து வெளியே வருது. ஒரிஜினல் சூரியன் நீங்க தான். கண்ணாடியில பட்டு வரும்போது பல இருக்குது. அப்படியே திக்குமுக்க ஆடிடுறீங்க. யாருடைய ஆற்றல் அது? நம்முடைய ஆற்றல் அது. சாமி தானா எழுந்து வருவாரா? 4 பேர் தூக்கணும்ல. அது அண்ணாமலையார் உழுக்கும் போது தெரியல உங்களுக்கு? யார் உழுக்குறது? நடமாடும் தெய்வங்கள்லாம் உழுக்குது. சும்மா ஒண்ணும் வந்துடாது மேல இருந்து. கண்ணத்துல போட்டுக்கிறீங்களா? அப்பா சாமி எப்படி ஆடுறாரு பாரு, அர்த்தம் நாட்டி உள்ள இருந்து வெளியே வரும்போது அப்படியே அண்ணாமலையார் தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி வருவார். அப்படியே ஆட்டம் பாட்டமா வருவார். யார் ஆட்டுறது? சும்மா ஆடுமா? ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே. சாமி உணர்த்துறாரு. ஆனா கோயில்ன்றது கண்ணாடி. போனீங்கன்னா உங்க மூஞ்சி தான் நீங்க பார்க்கணும். எந்த லிங்கத்தை பார்த்தாலும் எந்த சாமியை பார்த்தாலும் கண்ணாடி தான். அம்பால பாத்தீங்கன்னா உங்க ஆற்றல் போய் அம்பாள் மேல போது அதுதான் என்ன பண்ணுது? மூஞ்சி 2 4 திரும்பி வருது. தாயே துர்கையம்மா அப்படின்னா உன் கண்ணு போய் அங்க போய் மோதுது. மோதன உடனே அந்த அம்மா மூஞ்ச பார்த்த உடனே நீங்க என்ன பண்றீங்க? கணியறீங்க. அப்ப யாருடைய ஆற்றல் அது? நம்முடைய ஆற்றல் அது. அதுதான் ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும். என்னது உருவம் காண்டலும்? நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய். பார்த்துட்டு அது நீதான் உணரு. ரகசியம் புரிஞ்சிச்சா? அப்ப எந்த கோயிலுக்கு போனாலும் யாரை பார்க்க போறீங்க? உங்களை தான் பார்க்க போறீங்க. அதோட கண்ணாடி பார்த்துடலாம். கண்ணாடி பார்த்து காலையில இருந்தா கண்ணாடி பார்த்து பேசிடலாம். ஒண்ணுலடா உனக்கு ஆண்டவன் பண்ணிட்டு நல்லா இருக்கிற, சாமி இருக்கிறாரு வா சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு இல்லை. அது சுந்தரரை பார்த்து சொன்னாராமே, கண்ணாடி பார்த்து சுந்தரா அப்படின்னாராமே சாமி. அது மாதிரிதான். புரிஞ்சுச்சா? அப்போ இயமம் நியமம் ஆசனம் இதெல்லாம் அனுபவப்பட்டு பக்குவப்பட்டு நொந்து நூலாகி வந்து உட்காந்து அதுக்கப்புறம் ஆசனம் கிடைச்சு அதுக்கப்புறம் நடத்துறது மூச்சுதான்ற அறிவு வந்த பிறகு பிராணாயாமம் கிடைக்குது. அந்த பிராணாயாமத்தை தக்க வைக்கிற அறிவு கிடைச்ச பிறகு உங்களுக்கு வாழ்நாள் கிடைக்குது. பிரத்யாகாரம் பயிற்சி செய்யுங்க. அப்புறம் தாரணை கிடைக்கும். தாரணை என்னென்ன? ஒன்றி இருத்தல். உண்டென்று தெய்வம் ஒன்றென்று. அப்ப ஏக இறைவன் தான் அப்படின்ற ஏக இறைவன் கோட்பாட்டுக்கு வந்துடுறீங்க. அடப்போங்க, அந்த அம்மன் இந்த அம்மன் இப்படி அந்த கோயில் இந்த கோயில் பைரவர் அது இதுன்னு 64 இந்த மூர்த்தம் எல்லா இரவும் ஒரே மூர்த்தம் தாங்க அப்படின்னு ஒரு ஏக அறிவுக்கு வருவீங்க. அதான் தாரணை. ஏமத்துக்கு வந்த ஒரு உயிர் நியமத்துக்கு வருது. நியமத்துக்கு வந்து ஆடி அடங்கி உக்காந்ததுதான் ஆசனம். சும்மா வந்து உட்காரு ஆசனத்துல. சும்மா உட்காருமா? உட்காராது. பட்டு வந்து திருந்து உட்கார்ந்தாதான் உட்காரும். சில அறிவுக்கு சில ஜீவனுக்கு நான் சொன்னேன்ல, அறக்கரணை மரக்கரணை.
புட்டு பட்டாதான் வந்து உட்காரும். அவ்வளவு சீக்கிரம் வந்து உட்காராது. உட்காருப்பா பிராணாயாமம். அதனாலதான் சாமி அனுபவத்தின் கண்ணு விடுறாரு. அப்படியே ஆகட்டும் தான் விடுறாரு. போய் பட்டு வா, போய் பார்த்துட்டு வா. போயிட்டு வா. கையில போயிட்டு வா. கையில இருக்குது இல்ல, பணம் தான் கையில இருக்குது, போய் பார்த்துட்டு வா. அனுபவத்தின் கண்ணு விடுறாரு நம்மள. சூடுபட்டு வந்த பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காருவோம். அதான் ஏமம். பக்குவப்பட்ட உயிர் அப்புறம் நியமத்துக்கு வருது. அதுக்கப்புறம் ஆசனத்துக்கு வருது. நொந்து நூலாகி இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கணுன்ற அறிவு வந்துருது. அப்பதான் பிராணாயாமம் கிடைக்குது. பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரத்யாகாரம் கிடைக்குது. பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் தாரணை கிடைக்குது. தாரணையில ஒன்றி இருக்கிறோம். அதை உண்டென்றது தெய்வம், உண்டென்றது ஒன்றென்றது அந்த ஏக இறை கோட்பாட்டுக்கு வந்துடும். ஒரே பொருள்ல போய் நிக்கிறோம். திருவடி எதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ குருநாதர் வந்து பூர்வ மதத்தை காமிச்சு கொடுத்துருவாரு. இன்னும் எதுவும் திருவடியும் தெரியாம பல கூட்டம் இருக்குது. இன்னும் சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் கிடைச்சிச்சு. நம்ம சிகாரத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் திருவடி ஞானம் கண்டிப்பா திருவடி அனுபூதி கிடைச்சிச்சு. எப்போ வேணாலும் நான் தான் வீட்டுல கதவு சாத்தின்னு உட்காந்துக்குவாங்க. நம்ம வீட்டு நைட் ஆனா ஒரு கேட்டு போட்டு மேல தாள் போட்டி அடி லைட் ஆப் பண்ணல வந்து உள்ள வந்து படு அப்படின்றாங்களா? அது மாதிரி என்ன பண்றீங்க? அவங்க வீட்டை சாத்தின்னு வந்து கண்ணு காது எல்லாம் கை அடங்கி கால் அடங்கி உட்காந்து கையில சின்முத்திரையை வச்சு கை கண்ணு வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் உருவமதில் வச்சு லாக் பண்ணி உட்காரவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. அனுபூதிக்கு வந்துட்டாங்க. அப்போ இதுதான் அந்த ரகசியம். இப்ப பிடிச்சிச்சா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணைக்கு வந்த உயிர் தியானத்துக்கு வந்துடும். தியானம்னா ஓங்காரத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறது. எப்படி? அப்படியே ஓம்ன்றது இல்லையா? அப்படியே அதுலயே அதோடு மென்று அப்படியே பிரணவத்தோட இருக்குது. பிரணவ தேகமா மாறும். அதான் தியானம். இப்ப அந்த தியானத்துக்கு தான் 17வது பாட்டு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது இவ்வளவு பெரிய படிநிலை இல்ல. இது எல்லாம் கடந்தா தான் திருமந்திரம். இல்லைன்னா நமக்கு அது வெறும் மந்திரம். திருச்சிற்றம்பலம். பாடல் எண் 17 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை தியானத்திலே தியானம் என்கிற பகுதியிலே 17வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். முக்குன மூடர வாயுவை மூலத்தே சிக்கென மூடி திரித்து பிடித்திட்டு முக்குன மூடர வாயுவை மூலத்தே சிக்கென மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வலமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. தக்க வலமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. முத்தாய்ப்பான பாட்டு. எதையும் நம்ம புறந்தள்ளவே முடியாது. அவ்வளவு சொல்லுமா கடந்து போயிட முடியாது. முக்குன மூடர வாயுவை மூலத்தே பிராணாயாமம் முதலியவற்றை முறைப்படி பயில வல்லார்க்கு பொழிப்புரை தர்மயாதனம். பிராணாயாமம் முதலியவற்றை முறைப்படி பயில வல்லார்க்கு அவற்றின் பயனை தருபவன் தேவனாகிய சிவபெருமானே. அவன் வழி நிற்போராகிய ஏனைய தேவர் அது மாட்டார். இறைவன் தான் தருவான் அந்த யோகத்தை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். மற்றவங்களுக்கு எல்லாம் சாத்தியம் கிடையாது. ஆமாங்க. இங்கதான் பக்தி ஜெயிக்குது. இங்கதான் பக்தி ஜெயிக்குது. இங்கதான் பக்தி ஜெயிக்குது. யோகால மாஸ்டர் பட்டம் வாங்கியிருப்பாங்க, யோகால பிஎல்எட் வாங்கியிருப்பாங்க, யோகால என்ன வாங்கியிருப்பாங்க, நிறைய வாங்கியிருப்பாங்க. ஆனா ஒரே சூட்சம் அவங்க கிட்ட இருக்காது. என்ன சூட்சம் சொல்லுங்க? எம்ஏ வாங்கியிருப்பாங்க, பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க, யோகால டாக்டரேட் வாங்கியிருப்பாங்க, படிச்ச கர்வம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்காது. என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பக்தி. பக்திக்கு பின்னாடி இருக்கிற பணிவு, நடத்துறது இறைவன் தான் என்ற அறிவு. எங்க போனாலும் படிச்சுட்டேன், நான் வாங்கிட்டேன், பிலிட்டு, நான் பிஹெச்டி, டாக்டரேட் யோகாலன்னு தான் சொல்ல தோணுமே தவிர, அவர் வந்து பிராக்டிக்கலா உள்ள போயிருப்பாரு கண்டி. பட் என்னன்னா அவருக்கு ஒரே ஒரு பலகீனம் கொடுத்திருப்பாரு சாமி. என்னது? இறைவன் தான் நடத்துறாருன்ற அறிவு இல்லாம அவர் போய் என்ன பண்ணி இருப்பாரு? டாக்டரேட் வாங்கியிருப்பாரு. அவனை மூலமா வைக்காத எந்த யோகமும் தோல்வியில தான் முடியும். வாய்ஸா விட அடிச்சுக்கலாம். ஒரு வெறுமை தான் இருக்கும், துக்கம் தான் இருக்கும். நீங்க எதை படிச்சாலும் துக்கத்துல தான் முடியும். ஏன்னா நீங்க சாமியை மூலமா வைக்கல.
அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு யோகமும், திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு சரியையும், ஆமா, திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு சரியையும், பூத்தொண்டா இருக்கட்டும், அது கைலாயவாதமா இருக்கட்டும், சாமி மேல பக்தி இல்லாம செய்யற எந்த ஒரு காரியமும் அபத்தத்தில் தான் முடியும். பொருள் பற்றி செய்கிற பூசை, அருள் பற்றி செய்கிற பூசை, ரெண்டா பிரிங்க. துட்டுக்காக பண்றானா, அவன் வந்து அருளுக்காக பண்றான். நல்லா பாருங்க, கோயில்ல போய் பாருங்க, நல்லா போய் பாருங்க. பணம் பேசுதா, குணம் பேசுதான்னு பாருங்க. திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு சரியும் ஆபத்தில் தான் முடியும், துக்கத்தில் தான் முடியும். எத்தனை முறை நீ அபிஷேகம் பண்ணாலும் அங்க திருவருள் நீ முன்னிட்டு செய்யல நீ, அது அப்படிதான் அபத்தத்துல தான் முடியும். சரி, சரிக்கு இந்த நிலைமை. கிரியைக்கு நீ உலப்பூர்வமா அன்பே இல்லாம நீ எந்த ஒரு பூஜையும் செய்யாத, நீ எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் வேலை நடக்காது. ஏன்னா திருவருளை நீ முன்னிறுத்தல. திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு கிரியையும் துக்கத்தில் தான் முடியும். ஆமா, சரி. திருவருள் கருணையை முன்னிறுத்தாத, திருவடியை முன்னிறுத்தாத, சிவபெருமானை முன்னிறுத்தாத எந்த ஒரு யோகமும் துக்கத்தில் தான் முடியும். புரிஞ்சுச்சா? முக்குன மூடர வாயுவை மூலத்தை சிக்கன மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வளமிடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. நடத்துறது இறைவன் தான், அவன் தான் நம்மளுக்கு தருவான்னு நம்பி செஞ்சாதான் யோகம். அப்ப திருவருளை முன்னிறுத்தாத, அவன் வழி நிற்போராகிய ஏனைய தேவர் அது மாட்டார். மற்றவங்களால அது முடியாது. அவனை ஒழிய அமரர் இல்லை. அப்போ எங்க இது ஃபெயிலியர், செய்யற சரியில ஃபெயிலியர் ஆயிட்டுமா? யாரை விட்டுட்டு நம்ம இறைவனை விட்டுட்டு எந்த சரி, எவ்வளவு பணக்காரனா கூட இரு, நீ எவ்வளவு ஒரு கோட்டி சொன்னா கூட, நீ ஐயா எங்களுக்கு தாங்க உற்சவன் கூட சொல்லு, பூவால கூட நீ சாமியை நிரப்பு. ஆனா அடிப்படையில உனக்கு இருக்க வேண்டிய திருவருள் தான் நடத்துதுன்ற ஒரு பெரிய சின்ன ஒரு பண்பு உனக்கு பணிவும் பக்தி இல்லைன்னா அது வேஸ்ட். அது ஆடம்பர ஆன்மீகம். ஏன்னா உங்ககிட்ட இருக்க சொத்தை காமிக்கிறது, உங்க கெத்த காமிக்கிறது வந்திருக்கிற. ஏன்னா உங்ககிட்ட பக்தி இல்லை, அவ்வளவுதான். நீ என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட். நீ அண்டா வாங்கி கொடுத்தாலும் அது வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கு தான் அடிப்படையே இல்லையே. திருவருளை முன்னிறுத்தாத ஒரு எந்த ஒரு காரியமும் அது போய் என்ன பண்ணாது, சேராது. இது ஆடம்பர ஆன்மீகம். இன்னொன்னு அலங்கோல ஆன்மீகம்னு ஒண்ணு இருக்குது. அலங்கோல ஆன்மீகம் என்ன தெரியுமா? அது சொன்னா சிரிப்பீங்க நீங்க. லாரி எடுக்கிறது, கழுத்துல தொங்குறது, ரத்த ரத்தமா வரும், அடப்பா. அப்புறம் வண்டி இழுப்பான், காரை இழுப்பான். யாரா கேட்டாங்க? டேய், எதுடா ஒன்னத்துல இப்படி வதைக்கிறது யார் சொன்னாங்க? நெருப்பு மெரிக்கிறது, அதை மெரிக்கிறது, இப்படி மெரிக்கிறது, அப்படி ரொம்ப சின்னாபின்னப்படுத்துறது உயிரை. இது அலங்கோலம். ஒரு பக்கம் ஆடம்பரம், இன்னொரு பக்கம் அலங்கோலம். கீழ்த்தட்டு மக்கள், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், பூ போடுறேன், அதை போடுறேன், இதை பண்றேன். ரெண்டு விதமான ஆன்மீகம். எந்த இடத்துலயும் சாமி அப்படி வலுக்கட்டாயமா யாரும் என்ன பண்ணல, பலி கேட்கவே இல்லை. அநியாயத்துக்கு பலி கொடுத்து அதை வெட்டி இதை வெட்டி ரத்தமாக்கி, ஐயோ. உண்மையான ஞானி இதை உணர்ந்து வருவார். அலங்கோல ஆன்மீகத்தையும் பார்ப்பாரு, ஆடம்பர ஆன்மீகத்தையும் பார்ப்பாரு. ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டு போயிடுவார். போட, அன்பு இல்லாத இடத்துல நமக்கு என்னடா வேலை, போ, சீப்போன்னு போயிடும். உண்மையை தேடுறவங்களுக்கு சீப்போன்னு போயிடும். சீ, ஃபேனை கொடுத்தா கூட அன்பளிப்புன்னு எழுதிக்கிறேன், வெக்கமா இல்ல உனக்கு? கேட்ல உன் பேர் பளிச்சுன்னு போட்டுக்கிறேன். கொடுத்தது யாரு அப்படின்ற அறிவில்லாமலே ஒண்ணு அடையாளப்படுத்த ஆசைப்படுறிய. மாப்பிள்ள அவர் தாங்க, போட்டுக்கிற சட்டை என்ன தாங்க, உச்சமூர்த்தி நம்மள் தாங்க. இவ்வளவு தங்க ஆச்சுன்னு சொன்ன, என்னால முடிஞ்சு போச்சு உன் கதை. புரிஞ்சுச்சா? அப்ப ஆடம்பர ஆன்மீகமும் அலங்கோல ஆன்மீகமும் இன்னைக்கு நம்மள சீரழிச்சு போச்சு. அப்புறம் எங்கிருந்து சரிக்கு வருது? அப்ப சரின்னா இறைவனை மறந்த சரி ஆபத்தானது, இறைவனை மறந்த கிரியை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இறைவனை மறந்த யோகம் இருக்கு இல்லையா, அதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி தராங்க பாருங்க. பக்தி இல்லாத அவன் எவ்வளவு கிளாஸ் எடுத்து எத்தனை எத்தனை யோகா நடத்தினாலும் வேலை நடக்காது, ஆண்டவன் வந்து சேர முடியாது. என்ன சொல்லுவாங்க, நம்ம வரம் கொடுப்பாங்க, அது வரம் கொடுத்த உடனே தக்க சமயத்துல உனக்கு பயன்படாது. ஏன்னா இந்த கர்ணனுக்கு பாசுபதம் இருக்கு, ஏதோ ஒரு சாபம் இருக்குல்ல, கடைசியில அந்த அம்பை பயன்படுத்தும் போது முக்கியமான நேரத்துல உன்னுடைய வரம் பலிக்காது அப்படின்ற மாதிரிதான். எவ்வளவு பெரிய வித்தக்காரனா இருந்தாலும் கடைசியில தக்க சமயத்துல அந்த வித்தை என்ன பண்ணாது, உதவாது. ஏன்னா திருவருளை முன்னிறுத்தாத எந்த ஒரு கலையும் ஆபத்தில் தான் முடியும். விஷயம் புரிஞ்சுச்சா?
அப்போ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அதனால் அவனை தியானிப்பவருக்கு அல்லாது துன்பம் நீங்காது. எப்ப துன்பம் நீங்காது? அப்போ யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானத்துக்கு வந்துட்டு தியானத்துல சாமிய தியானிக்கலன்னா உங்களுக்கு துன்பம் போகாது. அப்ப எல்லா இடத்துலயும் சாமி தான் முன்னிறுத்தணும். அதனால் அவனை தியானிப்பவர்களுக்கு அல்லாது துன்பம் நீங்காது என்பதாம். முதல் 3 அடிகளும் பிராணாயாம முறையை அனுதித்தவாறு முக்குணங்கள் ஆகிய பந்தத்திலிருந்து விடுபடுவது பொருட்டு மேற்கொள்ளப்படுவது யோகம். அப்பயன் சிவயோகத்தால் அன்றி எய்தாது என்பதனை முக்குணம் மூடு அற வாயுவை பிடித்திட்டு என உடம்போடு புணர்ந்து ஓதினார். உயிரை அவ்வன் நிலையில் வைக்கும் என்க என்று இங்க பொழிப்புரைக்கு விளக்கம் குறிப்புரை கொடுக்கிறாங்க. சிக்கென மூடி திரித்து பிடித்திட்டு வாயுவை எங்க திருவடியில, சாமியோட திருவடியில நின்னு நிதானமா டக்குன்னு தக்க இள வடம் நாழிகை சாதிக்க, அதான் அது இடகலை பிங்கலைன்னு சொல்லுவாங்க. நீங்க நம்ம நேர்ல சந்திக்க போனோம்னா இந்த இடகலை பிங்கலை மாறி சுழுமுனியில பண்ற அந்த வித்தையை அடியேன் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகிறேன். யாருக்கெல்லாம் இந்த இடகலை பிங்கல் எல்லாம் கடந்து இடக்கால் வடக்கால் ஆடிட்டு இருக்கல, வலதுலயும் இடதுலயும் சாமி ஆடிக்கின்னு இருக்காரு இல்லையா, கால் தூக்கி ஆடுறான்றதுதான். கால் தூக்கி ஆடுறதுன்னு என்ன அர்த்தம்? சாமி இடது நாசி வழியா தூக்கி ஆடுறதுன்னா இடது பாதம் தூக்கி ஆடுறாருன்னு அர்த்தம். வலது முக்குல காசு வருதுன்னா வலது முக்குல காத்து வருதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாமி வலது கால் தூக்கி ஆடுறாருன்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் பொதுவா தூக்கி ஆடுறாருன்னா ஊர்த்தவ கதின்னு அர்த்தம். அதுக்கு பேரு அதான் திரு ஆலங்காடு. இதுதான் கோயிலா வச்சேன், வேற எதுக்கும் இல்லை. நல்ல மூக்கு பக்கம் ஒரு கை வச்சு பாருங்க. இடது நாசியில வருதுன்னா சாமி இடது பக்கம் கால் தூக்கி ஆடுறாருன்னு அர்த்தம். கால்னா காற்று. உங்க மூக்குல வலது பக்கம் வந்து காத்து வருதுன்னு சொன்னா சாமி வலது பக்கம் தூக்கி ஆடுறாரு. அவ்வளவுதான், ரகசியம் முடிஞ்சு போச்சா? சரி, ஐயா ஐயா 2 பக்கமும் வருதுங்க. என்ன சாமி ஊர்த்தவத்துல ஆடுறாரு? அலியா என்ன பண்றது? ஊர்த்தவ தாண்டம். ஊர்த்தவ தாண்டம் கிடையாது, சுழுமுனையில ஆடுது. நடுநாடி ஓடுது. இடநாடி, வலநாடி, நடுநாடி. நடுநாடியில ஒன்னா மூக்குல 2 பக்கமும் காத்து வரும். புராணம் வந்து போகும். சரிங்க, மூக்கு வழியே வரல சாமி அப்படின்னா உள்ள ஒடுங்கிடுச்சு. அதான் சுழுமுனை. இப்படி வீணா போற பிராணனை தடுத்து மேல கொண்டு போய் ஆடுறதுக்கு பேர் ஊர்த்தவ கதின்னு பேர். அதான் ரத்ன சபாபதி. கால் நல்லா தூக்கி சாமி கழுத்தாண்ட வச்சிருப்பாரு. பாத்துருக்கீங்க, ஒரே கால் ஷேப்பா இருக்கு. நம்மளாம் வளையும், பெண்களுக்கு வளையும் அவ்வளவு சீக்கிரம். திரு ஆலங்காட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும், சாமியோட கால் நல்லா கரெக்டா செங்கு 90 டிகிரி என்ன பண்ணுவாரு. நம்மளுக்கு ஆச்சரியமா என்னடா இப்படி ஒரு காலை தூக்க முடியுமா நம்மளால? அந்த கால் இல்ல அது. அது அந்த கால் இல்ல, அது அந்த கால் இல்ல. மூச்சு வலது பக்கமும் இடது பக்கம் போகாம கரெக்டா சுழுமுனையில உள்நாக்கு வழியா மேல ஏத்தக்கூடிய கலைக்கு தான் ஊர்த்தவ காண்டம்னு பேர். அதான் திரு ஆலங்காடு. அதான் ஆலங்காடு. போய் பாக்குறோம், உத்து பாக்குறோம். சாமி அவன்ப்பா பெருமான் ஆடுறாரப்பா ஆலங்காட்டுல. எது எந்த காத்த கொண்டு ஆடுறாரு? இடகலையிலும் ஆடல, பிங்கலையிலும் ஆடல, இடது நாடியிலையும் ஆடல, சாமி நடுநாடிலையும் ஆடல, சாரி நடுநாடிலையும் ஆடல, இடநாடியில 3 நாடியும் கடந்து மேல் நாடியில ஆடுறாரு. அதான் சுழுமுனைக்கு அப்பா இருக்கிற ஊர்த்தவ தாண்டவம்னு அதுக்கு பேரு. ஊர்த்தவ கதின்னு அதுக்கு பேரு. என்ன கதி அடைவியோன்னு சொல்றாங்கல்ல, சாமி அங்க ஊர்த்தவ கதி வச்சிருக்காரு. அதாவது உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மூத்த இடம். அதுக்கு பேர் என்னது? மூத்த இடம். அதுதான் அது சபாக்கள்லயே மூத்த இடம். நடனங்கள்ல பெரிய பெரிய நடனங்கள்லாம் இருக்குது. அசபா நடனம் இருக்குது, தூங்கும்போது நடக்கிற நடனம் இருக்குது, நான் என்ற நிலைமை வந்த பிறகு நடனம் இருக்குது. கோயில்னா அது சிதம்பரம் தான், அது நம்ம உடம்பு தான். புரிஞ்சிச்சா? அப்ப இத்தனை நடனங்களும் மூல நடனம் அந்த ஊர்த்தவ கதி. இப்ப நமக்கு சாமி சொல்றாங்கல்ல, வலம் இடம் நாழிகை சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர் கோனே. வானவர் கோன்னா அரசனாகலாம். அப்ப இது தெரிஞ்சிட்டவன் சாமியாவே மாறுவான், தான் அவனாவே மாறுவான். சிக்கன பிடித்தேன் எங்க அருள்வதினி அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆறுமதி பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவருமானே இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதினியே. இந்த நிலைமை வாய்க்கும். இந்த பாடல் உள்ள நிலைமை நம்மளுக்கு வாய்க்கும். எப்போ? இந்த முக்குன மூடற வாயுவை மூலத்தை சிக்கன பிடித்து மூடி திரித்து பிடித்திட்டு தக்க வலமிடம் நாழிகை சாதிக்க. நாழிகை என்ன? ஒரு நாழிகைன்றது என்னது? 24 நிமிஷம் சாதிக்க வைக்கும் உயிர்நிலை வானவர்
உயிர்நிலை வானவர் கோனே. அந்த இடத்துல ஆடாம அசையாம நிறுத்தினோம்னா சாமியோட திருவடியை நம்ம கட்டியா பிடிச்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சிவபெருமான மூலமா வைக்காத எந்த ஒரு யோகமும் அபத்தத்தில் தான் முடியும். சாமியை முன்னிறுத்தாத எந்த ஒரு காரியமும் துக்க காரியமா தான் முடியும். ஆமா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பாடலை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்த திருமூல நாயனாருக்கும், எல்லாம் வல்ல ஏலவார் குழலி உடனாகி கட்சியாக உன்னுடைய பெரும் கருணைக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். இந்த பாடல் பிராணாயாமத்தை முன்னிறுத்தி சொல்லுகிறது. அது பிராணாயாமம் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம சந்திக்கும் போது நாம எந்த நிலை சாமிகிட்ட கேட்கலாம். இருந்த இடத்துல இருந்து சாமி வந்து வருவாரு. இருந்த இடத்தை தேடி என்னை தேடி வந்தன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, இருக்கும் இடம் தேடி வந்து அடையாளம் தந்தவன் சாமி. எப்படி இருக்கும் இடம் தேடி வந்து அடையாளம் தருவன். நம்புனதான் நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துக்கு ஓடி வருவாராம் சாமி. நீ எங்கேயும் ஓடாத, நீ எங்கேயுமே ஓடாத, நீ இருக்கிற இடம் தேடி அடையாளம் தேடி வந்து அடையாளம் தருவாருன்னு ஒரு பாட்டு இருக்கு. தேடி வந்து அடையாளம், நீ இருக்கிற பக்குவம் அடைஞ்சிட்டுனா உன்னை தேடி வருவார் சாமி. ஏமம் தேடி வரும், நியமம் தேடி வரும், ஆசனம் உங்களை தேடி வரும், பிராணாயாமம் உங்களை தேடி வரும், பிரத்யாகாரம் உங்களை தேடி வரும், தாரணை உங்களை தேடி வரும், தியானம் உங்களை தேடி வரும், சமாதியும் உங்களை தேடி வரும். சமாதினா செத்து போறது கிடையாது. சமாதி கட்டுறோம் உனக்குன்றாங்களா, அந்த சமாதி கிடையாது. அவரும் நீங்களும் ஒன்னா ஆவறீங்க, அவனும் நீங்களும் ஒன்னா ஆவறீங்க, அதான் சமாதி. ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா நம்ம ரெண்டு பேரும் வேற நினைச்சிருந்தானே. பிச்சை எடுக்கிறவனும் பிச்சை கொடுக்கிறவனும் ஒன்னா ஆயிடுறீங்க. எப்படி ரெண்டற்ற தன்மை. பிரார்த்தனை பண்ணவனும் பிரார்த்தனைக்கு அருள் கொடுத்தான் இல்லையா, அவனும் இவனும் ரெண்டு அருள் கலந்தே அதுவே ஆகி அருள் கலந்தேன்னு வரும் ஒரு பாட்டுல, திருவாசகத்துல. அதுவே ஆகி அருள் கலந்தே, அதுவே ஆயிடுச்சான். எதுவே ஆயிடுச்சு, எதுவாக நீ நினைச்சிருந்தே அதுவாவே ஆயிட்டு. அப்புறம் நீ எங்க போய் நீ பிச்சை எடுக்க போற, யாருக்கிட்ட போய் கேட்க போற? இனி வேண்டதுக்கு ஒண்ணு இல்ல, வேண்டத்தக்கது அறுவை நீ வேண்ட முழுதும் தருவை. புரிஞ்சுச்சுங்களா? நடத்துறது இறைவன் தான், நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்து நம்ம உள்ள போவோம். எதுவுமே புரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. கட்டுறது கை மண்ணளவு, கல்லாது உலகளவு. இங்க யாருமே எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. எல்லாம் தெரிஞ்சவங்க இங்க யாருமே கிடையாது. சாமி பக்குவப்படுத்தி பேச வைக்கிறார், அவ்வளவுதான். பக்குவப்படுத்தி பேச வைக்கிறார். நம்மளதான் சாமி அறியாமல் இருந்து நல்ல நிலைமை கொண்டு போய் அவருடைய அரண் திருவடியை நமக்கு அரணடியை காட்டு வைப்பார். நம்புவோம். நிச்சயம் திரும்ப பாடல் நமக்கு புரியும். புரியாத புதிர்லாம் கிடையாது. சாமி நம்மளுக்கு கேட்டோம்னா, விரும்பி கேட்டோம்னா அந்த அர்த்தத்தை நமக்கு சொல்லி தருவாரு. அப்படியே பயணிப்போம். சரியா? பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, இனிய சித்திரை திருநாளும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, பெரும் கருணையை எண்ணி வியந்து நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் இந்த நிகழ்ச்சியை ஒட்டி யாரெல்லாம் தவம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க, நான் ஓடி ஓடி ஒழிஞ்சு போயிட்டேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, எல்லாத்து புறத்தை பார்த்து என்னத்தை கண்டேன் என் வாழ்க்கையில அப்படின்ற நினைப்பு இருக்கிறவங்க எல்லாருமே 6 மணிக்கு வந்துருங்க. கண்டே நவர் திருப்பாதம் கண்டு அறியாதனை கண்டன் அந்த பாதத்தை நம்ம சுட்டி காமிச்சு எப்படி தியானம் பண்றதை சொல்லிக் கொடுப்போம். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும்னு சொல்லி என்னுள்ளே தேடி கண்டு கொண்டென்ற மெய்யான வார்த்தையை முன்னிறுத்தி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்குள்ளதான் இருக்கிறான், வெளியில நம்முடைய பிரதிபலிப்பு தான் இருக்கிறது என்று சொல்லி வருகிற இந்த அத்தனை உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, நீ திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பிறகு 8 மணிக்கு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. அதுக்கு பிறகு 9:50க்கு அகப்பூசை இருக்கிறது. அந்த நிகழ்ச்சி அடியார் பிரமுகள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சி இதை நிறைவு செய்வோம். இடையில் இன்றைய சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டுக்காக வேற ஏதாவது நிகழ்ச்சி இருந்தாலும் அடியார் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நன்றி, வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல துரும் கடுபல வலநகர்
பெண்ணினல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கோரிசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.